நம்பர் ஒன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஓல்டு ட்ரெண்டை ரீட்ரெண்ட் பண்றது. இப்ப நான் பேசுறது இனி அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் இந்த பல்ப் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப நான் பேசுறது இனி அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் இந்த பல்ப் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்ப் எரியணும். பல்ப் எரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் சக்கையா சக்சஸ். ஓகே, பல்ப் எரியுதான்னு பார்த்தலாம். தேர்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஷார்ட் வீடியோ ஆட். ஓகேங்களா? இந்த ஷார்ட் வீடியோ ஆட் தான் வந்து இன்னைக்கு பயங்கரமான ட்ரெண்ட். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க அதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதை மட்டும் சொல்லுங்க. பக்கத்துல இன்னொரு மற்றவங்க எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, அதை நீங்க சொல்ல வேண்டாம். கிளியர்? ஓகேவா? கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகே. வாஷிங் பவுடர். வெரி குட். நிர்மான்னு மைண்ட்ல வந்தவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே, நிர்மாவை தவிர வேற மைண்ட்ல வந்தவங்க? ரென்னு, சர்ஃப் எக்ஸல். உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? பொன்வண்டு, ஏரி. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைண்ட்ல வந்தது என்ன? எல்லாத்துக்குமே நிர்மா தான் வந்துச்சா? ரைட், ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்தது தான் கேட்டேன். என்ன அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் தான் ஆச்சு அந்த ஆடை ஸ்டாப் பண்ணி. ஆடை ஸ்டாப் பண்ணி 18 இயர்ஸ் ஆச்சு. நான் இப்போ வாஷிங் பவுடருங்கிற, நீங்க எல்லாருமே நிர்மான் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. இல்ல அது மேட்டர் இல்லைங்க. 18 இயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆட் உங்களை நீங்க சொல்ல வைக்குது அந்த மனசுல, அந்த சப்கான்சியஸ் இம்பாக்ட். அப்போ சப்கான்சியஸ் இம்பாக்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் இட்ஸ் a ஷார்ட் வீடியோ ஆட். வாஷிங் பவுடர் நிர்மான், அந்த பொண்ணு ஒரு ரவுண்ட் அடிக்கும், அப்படியே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஒயிட்டா மாத்தும். கரெக்டா? த இம்பாக்ட், இது சப்கான்சியஸ் இம்பாக்ட் எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிருக்குன்னு பாருங்க. தட் இஸ் தி நம்பர் ஒன். 2 மினிட்ஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மேகி நூடுல்ஸ். கரெக்ட்டுங்களா? 2 மினிட்ஸ்னு சொன்னாலே மேகி நூடுல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட். எனக்கு இதே மாதிரி ஒரு பேப்பர் வந்து இன்னொரு காப்பி எடுக்கணும், அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜெராக்ஸ். வெரி குட். கரெக்டா? கரெக்டா? பட் அது கம்பெனியோட பேர். இதே மாதிரி எனக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னு சொன்னா போட்டோ காப்பியர் இஸ் தி ரைட் ஆன்சர். பட் நம்ம ஜெராக்ஸ்ங்கிற அப்படின்னு என்ன? அந்த கம்பெனி அவன் கம்பெனியை பிராண்ட் பண்ணிட்டான். போட்டோ காப்பியர்னு சொல்ல வைக்கல, ஜெராக்ஸ்னு மக்களோட சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுத்து வச்சிருக்கான். புரியுதுங்களா? இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டை சொன்னாலே அந்த பிராண்ட் ரீகால் ஆகுது பாருங்க. ஜெராக்ஸ். மேல வாட்டர் டேங்க் வைப்போம்ல, அது என்ன சொல்லுவோம்? சின்டெக்ஸ்ங்கிறது கம்பெனி நேம். இன்னைக்கு எத்தனையோ பிராண்ட் வந்துருச்சு, பட் மேல வாட்டர் டேங்க் என்ன சொல்றோம்? சின்டெக்ஸ். இப்போ உங்க டேபிள் மேல இருக்கிற வாட்டர் கேன் என்ன சொல்லுவோம்? பிஸ்லரி வாட்டர் கேன் சொல்றோம். ஏன்? எத்தனையோ வாட்டர் கேன் வந்துருச்சு. ரைட்டா? எத்தனையோ வாட்டர் கேன் வந்துருச்சு, பட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம பிஸ்லரி வாட்டர் கேனுங்கிறோம், டால்டாங்கிறோம், டெட்டால் அப்படின்னு சொல்றோம். அப்போ பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க கஸ்டமருக்கு ஒரு சப்கான்சியஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா அவங்களுக்கு ஈஸியா ரீகால் ஆகும். பிராண்டை பத்தி நிறைய மைக்கில் அடுத்தது எடுப்பாரு, பிராண்டை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா போவார், எப்படி எல்லாம் பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் அவுட்லைன் சொல்ல வரேன். இங்க என்ன சொல்றேன்னா, உங்க கஸ்டமருக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஆட் மூலியமா நீங்க சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுக்க முடியும். இதுவரையிலும் நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்குமா? ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப ஷார்ட் வீடியோ ஆட் எடுக்கிறது ஆக்டர் விஜய், அஜித், நயன்தாரா அவங்கள வச்சு ஆட் எடுக்கிறது ட்ரெண்டா, இல்ல அந்த ஓனரே இறங்கி நடிக்கிறது ட்ரெண்டா? அவ்வளவு பெரிய ஓனரே இறங்கி நடிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க, நம்ம ஏன் போடக்கூடாது? ஹலோ, தலைவரே நானே பேசிட்டு இருக்கேனாமா? சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஐயோ நான்லாம் பண்றதா, நான்லாம் வந்து வீடியோஸ்க்கு வர்றதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருக்குல்ல. பட் இன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், அடுத்தது லலிதா ஜுவல்லரி, நெக்ஸ்ட் ராம்ராஜ், வசந்த் அண்ட் கோ, தங்கமயில், எல்லாருமே ஓனர் இறங்கிட்டாங்க. ஏன்? ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, உங்க பிசினஸ உங்களை விட எஃபெக்டிவா வேற யாருனாலையும் சொல்லிட முடியாது. உங்க பிசினஸ உங்களை விட எஃபெக்டிவா வேற யாரும் சொல்ல முடியாது. நீங்க ஏன் உங்க பிசினஸ எஃபெக்டிவா ப்ரோமோட் பண்ணல? தட் இஸ் கொஸ்டின். நம்ம பிசினஸை நம்ம எப்படி எஃபெக்டிவா ப்ரொமோட் பண்றதுன்னு யோசிக்கணும். எப்படிங்க யோசிக்கிறது?
எங்கீங்க நான் ஐடியா எடுக்கிறது? யாருக்கு வேணும் அந்த ஐடியா? சாட் ஜிபிடியில் கிடைக்காது. சாட் ஜிபிடியில் எடுக்காதீங்க அந்த ஐடியா. எங்க எடுக்கலாம்? எனி ஐடியா? எக்ஸ்பீரியன்ஸ். செல்வா சாரோட ஐடியா தான் வரும். உங்க கம்பெனியோட ஐடியாவை நீங்க எப்படி எடுப்பீங்க? நீங்க தான் எடுக்கணும். எங்க எடுப்பீங்க? காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து வர்றது. உங்க பிசினஸ்க்கு நீங்க தான் ஐடியா வரணும். சொல்லட்டுமா? கண்டினியூஸ் திங்கிங். அந்த திங்கிங் எங்க இருந்தா ஐடியா வரும்? நம்ம மைண்ட்ல இருந்து வரும். எந்த இடத்துல இருந்தா நம்ம மைண்ட்ல இருந்து வரும்? சப்கான்சியஸ் மைண்ட்ல. நீங்க எந்த இடத்துல இருந்தா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஐடியா வரும்? திங்க் பை ஹார்ட். தட் இஸ் மை கொஸ்டின். எந்த இடத்துல இருந்து திங்க் பை ஹார்ட்ல இருந்து வந்தா வருங்கிறதா கொஸ்டின். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. சேஞ்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட். வெரி குட். நான் சொல்றது எந்த இடத்துல இருந்து ஐடியா வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியான சீக்ரெட்டுங்க. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் எனக்கு ஜிபே 1000 rupees பண்ணணும். பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் உருவாகிற இடம். கைத்தட்டல் கொடுங்க. சாரி, அது எனக்கு தெரியலீங்க. வெரி குட். See friends, I am very serious. உங்களோட ஐடியா பாத்ரூம்ல தான் வரும். பாத்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போயிடாதீங்க. பாத்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போனீங்கன்னா ஐடியா வராது. ஏன் சொல்றேன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஐடியாஸ் கிரியேட் ஆகும். வெளியே வந்தோடனே ஐடியாவை நோட் பண்ணுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. விதைத்தவன் உறங்கிடுவான், விதைகள் உறங்காது. நம்ம ஒரு விதையை போடணும், அதுக்கப்புறம் அது விதைய வந்துட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகணும்னு டிசைட் மட்டும்தான் பண்ணுவீங்க. வண்டி 2 வீலர் ஆர் பைக் எதை எடுப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு நீங்கள் எப்படியோ போய் சேர்ந்துருவீங்க. போகையில் சிக்னலில் ரெட் விழுந்தா நான் பிரேக் அடிக்கணும், யாராச்சும் குறுக்க வந்தால் பிரேக் அடிக்கணும், அந்த வழி ரோடு மாறிடுச்சுன்னா வேற வழியில் போகணும், ஏதாவது யோசிச்சுட்டு போகிறீங்களா? நீங்களா போயிடுறீங்களா? நம்மளா போகிற மாதிரியா இந்த மாதிரியா உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவும் உங்களுக்கும் வரும். ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். விதைத்தவன் உறங்கிடுவான், விதைகள் உறங்காது. ஓகே, யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட், ட்ரஸ்ட் சிக்னல். ஃபோர்த் ட்ரெண்ட் என்ன? ட்ரஸ்ட் சிக்னல். இப்போ எவ்வளவு பேர் இந்தியன் 2 மூவி பார்க்கல? இந்தியன் 2 மூவி பார்க்காதவங்க? ஓ, இவ்வளவு பேர் பார்க்கல. ஏன் பார்க்கல? ரிவ்யூஸ் நல்லா இல்ல. வெரி குட். நீங்க ஏன் பார்க்கல? பிடிக்கல. அதான் ரிவ்யூஸ்னால பிடிக்கல. ரைட். ஓகே, ரிவ்யூஸ்னால பிடிக்கல. அமேசான்ல போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா எதை வச்சு டிசைட் பண்றீங்க? ரிவ்யூஸ் வச்சு டிசைட் பண்ணி. ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணலாமா வேண்டாமாங்கிறத எதை வச்சு டிசைட் பண்றீங்க? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறத எதை வச்சு டிசைட் பண்றீங்க? ரிவ்யூஸை வச்சு டிசைட் பண்ற நீங்க உங்க கஸ்டமரும் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை வாங்காததுக்கு முன்னாடி உங்க கூகுள் ரிவ்யூஸை வச்சு தான் டிசைட் பண்றாங்க. அக்ரி? எவ்வளவு ரிவ்யூஸ் வச்சிருக்கீங்க கூகுள்ல? கூகுள்ல எவ்வளவு ரிவ்யூஸ் வச்சிருக்கீங்க? 160, 34, 40, சரி 500, குட். 480. இப்பதான் ரிவ்யூஸ் பாக்குறாங்க. ஓ, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ரைட் ரைட். இப்போ ஓகே, நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஐடியா சொல்றேன். ரைட். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது ரிவ்யூஸை பார்த்தா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு. ஆனா நம்ம கஸ்டமரும் நம்ம ரிவ்யூஸை பாக்குறாங்களா இல்லையா? நம்ம அந்த ரிவ்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? கொடுக்கல. இப்போ சென்னை போயிட்டு ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு சென்னையில இருந்து அப்படியே பாண்டி வழியில வந்துட்டு இருக்கோம். வரையில ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிடலாம். லஞ்ச் டைம் பார்க்குறோம். ஓசியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளார போகிறோம், போய் சாப்பிட்றோம். ஃபுட்டு சுமார், ஆம்பியன்ஸ் சுமார். சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பில்லு வைக்கிறாங்க. பில்லுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நேம் கார்டு வச்சாங்க. என்ன வச்சாங்க தெரியுங்களா? போஸ்ட் 5 ஸ்டார் ரிவ்யூ அண்ட் கெட் 5% டிஸ்கவுண்ட்னு வச்சாங்க. 1400 rupees பில்லு. 5 ஸ்டார் ரிவ்யூக்கு ஆசைப்பட்டு செல்வா, சாரி 5 rupees டிஸ்கவுண்ட்டுக்கு ஆசைப்பட்டு செல்வா 5 ஸ்டார் ரிவ்யூ போட்டேன். My question, do you have any strategy to get 5 star review from your clients? 5 star review நம்ம கிளைண்ட் கிட்ட வாங்குறதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம்?
குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்தா கஸ்டமர் ரிவ்யூ போட்டுருவாங்கன்னு எவ்வளவு பேர் நம்புறீங்க? சத்தியமா போட மாட்டாங்க. ஒரே ஒரு தப்பை பண்ணுங்க, அடுத்த நிமிஷம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வரும். இதுதான் கஸ்டமரோட சைக்காலஜி. ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூக்கு நீங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் அழுகணும். ஒரு நெகட்டிவ் ரிவ்யூக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், இமீடியட்டா கிடைச்சிடும். ஒரே ஒரு ரிவ்யூ என் கஸ்டமருக்கு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் கிடைச்சது. தெரிஞ்சுக்கணுமா? ஒரே ரிவ்யூனால அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் கிடைச்சது. கோயம்புத்தூர்ல ஒரு டயர் ஷோரூம் வச்சிருக்காரு, சரிங்களா? அவர் என்ன பண்றாருன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க எல்லாம் க்ளோஸ்டு குரூப்புங்கிறனால உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன். எங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு போய் காருக்கு டயர் சேஞ்ச் பண்றாரு. அவரோட கார் டயர் வந்து கார் வச்சிருக்கிறது i10 கார் வச்சிருக்காரு. அவரோட i10 காருக்கு போய் டயர் சேஞ்ச் பண்றாரு. 4 டயர் சேஞ்ச் பண்றாரு. டயர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன போடுறாருன்னா, ரீசென்ட்லி ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை 4 கார் டயர்ஸ் அட் டயர் வேர்ல்டு கோயம்புத்தூர். த பிரைசிங் சர்வீஸ் awesome, high quality. I strongly recommend Tire World for all your car tire needs அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஆனா இவர் சேஞ்ச் பண்ண கார் என்ன காருக்கு டயர் சேஞ்ச் பண்றாரு? i10க்கு. ஆனா அவர் என்ன போட்டாருன்னா, ரீசென்ட்லி ஐ சேஞ்ச்டு 4 கார் டயர்ஸ் ஃபார் மை BMW போட்டார் அந்த இடத்துல. அவ்வளவுதான். அந்த ஒரு வேர்டை பார்த்து இவர் ஒரே ஒரு லைன்ல ரிவ்யூ போடல, 12-15 லைன் எழுதியிருக்காரு. அந்த ஒரு ரிவ்யூ பார்த்து BMW, பென்ஸ், ஆடி பெரிய பிராண்டு கார் 4 கார் டயர்ஸ்க்கு மேல 4 பிரீமியம் கார் வந்து டயர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு காருக்கு 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் சார்ஜ் ஆயிருக்கு. ஒரு ரிவ்யூ பார்த்தா நான் வந்தேன்னு போய் அந்த கடையில் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் ரிவ்யூஸ். நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே சொல்லித்தர போறதில்ல, எல்லாமே தெரிஞ்சது தான் ரீகால் பண்ண போறோம். நம்ம எந்த இடத்த எதை ஃபோக்கஸ் பண்ணி போறோங்கிறது தான் பாயிண்ட். கிளியர்? ஸோ தயவு செஞ்சு ஒரு பர்சனை உட்கார வச்சு 5 ஸ்டார் ரிவ்யூ வாங்குங்க. உங்க ஸ்டாஃப் அலாட் பண்ணி விட்டு 5 ஸ்டார் ரிவ்யூ வாங்குங்க. இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பெரிய லெவல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க 10 இயர்ஸா இருக்கீங்க, உங்ககிட்ட சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, சூப்பரான டீம் இருக்கு, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டெலிவரி பண்ண முடியும். 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட கூகுள் ரிவ்யூ 200 ரிவ்யூஸ் இருக்கு. உங்க காம்படிட்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆச்சு. அவங்க கிட்ட டீம் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா கூகுள் ரிவ்யூ சம்ஹவ் அவங்க ஒரு 500 ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. புதுசா ஒரு வர்ற கஸ்டமர் யாரோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? ஹலோ, நான் இங்கிருந்து சென்னை போறேன், போய் ரிவ்யூஸ் பார்க்கறேன். எந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூஸ் ஜாஸ்தியா வந்திருக்கோ அங்கதான் நான் போவேன். எனக்கு தெரியாது அந்த ஹோட்டல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது எதுவுமே தெரியாது. நான் பார்க்கல, எனக்கு அவன் மேல வரான், நான் நேரம் அங்க போய் ஜாயின் பண்றேன், அங்க போய் ஸ்டே பண்றேன். am I right? Power of reviews. So you have to concentrate more on 5 star reviews. இந்த ரிவ்யூஸை நீங்க வாங்குங்க, கண்டிப்பா சொல்றேன் 1 இயர்க்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். இந்த ரிவ்யூஸை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் வாங்கல ஒரு 4-5 லைன் சேர்த்தி வாங்குங்க. பல் தெரியுதா? நீங்க உங்க பிசினஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு வாங்குங்க. உங்க டீம் கிட்ட சொல்லுங்க. ஸ்டாஃப் கிட்ட சொன்னீங்கன்னா வாங்கிடுவாங்களா? வாங்க மாட்டாங்க. அவங்கள ஒருத்தர் டெடிகேட்டடா அலாட் பண்ணி, பா நீ ஒரு ரிவ்யூ வாங்கு, உனக்கு 100 rupees தர்றேன், 50 rupees தர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்க. செல்வா சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். ரைட்? அடுத்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வாய்ஸ் சர்ச். உங்க பிசினஸ் வாய்ஸ் சர்ச் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? வாய்ஸ் சர்ச்னா என்னன்னா, இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய less than 15 years ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க வாய்ஸ் சர்ச் தான் பண்றாங்க. போயிட்டு ரெஸ்டாரண்ட் நியர் மீ, பியூட்டி பார்லர்ஸ் நியர் மீ, ஹோட்டல்ஸ் நியர் மீ. ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு 3 months பேக் மதுரை போயிட்டு ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கோம். கார்ல ப்ளூடூத் இருக்கு. என் பொண்ணு என்ன பண்றா, 1st standard படிக்கிறா. அவ வந்து வாய்ஸ் சர்ச் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ரப்பர் பந்து சில்லாஞ்சிருக்கிய சாங்குன்னு போடுறா. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, போனை எடுத்து டைப் பண்ணுவேன் ரப்பர் பந்து அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ட்ரெண்ட் வாய்ஸ் சர்ச். நம்ம பிசினஸ் வாய்ஸ் சர்ச் ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா நம்ம அவுடேட்டட். நியர் மீங்கிற ஒரு வேர்டை சர்ச் பண்றாங்க. பிசியோதெரபிஸ்ட் நியர் மீன் சர்ச் பண்றாங்க. ரீஹாப் சென்டர் நியர் மீன் சர்ச் பண்றாங்க. அப்ப அந்த சர்ச் பண்ணையில நம்ம வந்து மேல வர்றோமா?
இன்கேஸ் வாய்ஸ் சர்ச் ஃப்ரெண்ட்லியா நம்ம இல்லை அப்படின்னா நம்ம பேக் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஹலோ, ஐடியா கிடைக்குதுங்களா? அது நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். கீவேர்ட்ல எல்லாத்துலயுமே நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும், வெப்சைட்ல ஆப்டிமைஸ் பண்ணணும், யூடியூப்ல ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த நியர் மீங்கிற வேர்ட் எல்லாம் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு வரும். என்ன கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் வருதோ அதை வச்சு நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் வெப் செகண்ட். ஆல்ரெடி சொன்னேன்ல, 96% ஆஃப் யூசர்ஸ் உங்க பிசினஸை மொபைல்ல தான் பாக்குறாங்க. ஒன்லி 4% ஆடியன்ஸ் தான் டெஸ்க்டாப் லேப்டாப்ல பாக்குறாங்க. அப்படிங்கல உங்க பிசினஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு உடனே வெளியே போயிடுவாங்க. வெப்சைட் ஓபன் பண்ணோன்னு SSL சர்டிஃபிகேஷன், அங்க HTTPS நாட் செக்யூர்னு வந்துருச்சுனாலும் வெளியே போயிடுவாங்க. சைட்டை ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்கனாலும் வெளியே போயிடுவாங்க. சைட் மோர் தென் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே லோட் ஆகுதுனாலும் வெளியே போயிடுவாங்க. ஈஸியாக சைட் லோட் ஆகுதா, செக்யூர்னு வருதா, இந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க. இல்லைன்னா அதையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். கிளியர்? உங்களுக்கு ஒரு இமேஜஸ் வருது, அந்த இமேஜஸ்ல நிறைய கண்டென்ட் போட்டிருக்கு. இமேஜை ஜூம் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாம் படிச்சு பார்க்குறீங்களா, இல்லை ஜூம் பண்ணாமல் விட்டுருவீங்களா? ஜூம் பண்ணாமல் விட்டுருவோம். அதுதான் மொபைல் ஃப்ரெண்ட்லிக்கும் இதுக்கு. அப்போ மொபைல் ஃப்ரெண்ட்லியாக போடல, நீங்கள் கொஞ்சம் யூசர்ஸை பார்த்தாலே புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஹலோ, மொபைல் ஃப்ரெண்ட்லியாங்களா? நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணணும். அது யார் ஒர்க் பண்ணுறாங்களோ, இப்போ வெப்சைட் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து அந்த வெப்சைட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இது ஒரு செக்லிஸ்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் இருக்கா, கால் டு ஆக்ஷன் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களா. மொபைல் ஃப்ரெண்ட்லிங்கிறது இது எல்லாமே கவர் ஆகுது. மொபைலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவுட் ஆஃப் 100 யூசர்ஸ் உங்கள் பிஸ்னஸ்குள்ளார வர்றாங்கன்னா 96% யூசர்ஸ் மொபைலில் தான் பார்க்குறாங்க. ஒன்லி 4% யூசர்ஸ் தான் டெஸ்க்டாப் லேப்டாப்பில் பார்க்குறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நிறைய பேர் இன்னும் டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். காட் இட்? less is more அப்படினா minimalist, short videos, less time. less is more அப்படினா என்னன்னா, whenever you create a poster, ஒரு கிரியேட்டிவிட்டி பண்றீங்க, ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் நிறையாவும் கான்டென்ட் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கணும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல. அதுதான் கிரியேட்டிவிட்டி. 30 to 40% கான்டென்ட் இருக்கணும். கிட்டத்தட்ட 60 to 70% எம்டி ஸ்பேஸ் இருந்தா அந்த போஸ்ட் பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கட்டுமா? எந்த மாதிரி இமேஜஸ் போட்டா பெர்ஃபெக்ட், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ லெஸ் இஸ் மோர் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த நோட்டீஸ், கோயில் நோட்டீஸ் எல்லாம் வருமல்லங்க, தலைவர், உபத்தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவாங்க. யாரும் ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கவே மாட்டோம். அதே போல நீங்க அனுப்புற போஸ்டும் யாரும் ஜூம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சிம்பிளா பார்த்தா புரியுற மாதிரியா ஒரு நீங்க அதுல கியூரியாசிட்டி வைக்கணும். எம்டி ஸ்பேஸ் நிறைய இருந்தா தான் நீங்க ஆட் ரன் பண்ணலே அந்த போஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும். என்ன சொல்லிடுறது, இதெல்லாம் போடு, நான் அதை பண்றேன், இதை பண்றேன், இதெல்லாம் போடுங்கன்னா பெர்ஃபார்ம் ஆகாது. சி, எம்டி ஸ்பேஸ் அதுல ஜஸ்ட் 7 லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் வாட் இஸ் ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் அப்படின்னு அந்த கண்டென்ட்டை போட்டா நீங்க படிப்பீங்களா? ஐடியா கிடைக்குதா? தெரியுதுங்களா?